World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக விஜயமங்கலம் கருணாகரன் பேசுகிறேன். ஐயா, நீங்கள் முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை புகித்திவிடும். எக்கருத்தை எதனதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. முதல்ல ஜோதிடர்கள் இடத்துல ஒரு விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். இதற்கு மூலமாக பாடல்களும் இருக்கின்றன. ஒரு பாடலையும் பாடுகின்றேன். காணும் லக்னத்தோன் பாவியாகில் கலந்தவர் பொசிப்பெல்லாம் தீமையே செய்யும், கொண்ட லக்னத்தோன் திசையனில் தானே. கூறு 6 8 3 2 11 ஈராறுக்கும் உடையோர் விரும்பும் உமது பலன் விபரீதமாகும். வண்டமரும் குழலியே லக்கின பாவகம் வரும் வழியாய் பலன் உரைப்பாயே என்று முனிவர்கள் ஜோதிடர்களை வலியுறுத்துகிறார்கள். அப்போ லக்ன பாவகம் அப்படிங்கிறத முதல்ல நிர்ணயம் பண்ணிட்டு அதை தொடர்ந்து 2 3 4 இப்படி 12 பாவகங்களையும் நிர்ணயம் பண்ணிட்டு பாவக ரீதியாகத்தான் பலனையே தெரிவிக்க வேண்டும், அதுதான் சரியாக இருக்கும் என்பதைத்தான் அவர்கள் அவ்வாறு சொல்கிறார்கள். அப்போ இந்த பாவகம் அப்படிங்கிறதுல 2 வகை இருக்குதுங்க. லக்ன புள்ளி அப்படிங்கிறது அந்த பாதத்துல 6001வது விகலையின் துவக்கத்தில் இருந்து வச்சுக்குங்க. முன்னுக்கும் பின்னுக்கும் 24,000 விகலைகள் வந்துருங்க. இது ஒரு தோராய பாவகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுல இன்னும் சொல்ல போனா ஒரு பாதத்துக்கு 200 கலை, 9 பாதத்துக்கு 1800 கலை. இதைய நாங்க 60ஆல பெருக்கணும்னா 1,00,000 சிறுவானம் விகலைகள் வந்துருங்க. இந்த 1,00,000 சிறுவானம் விகலைய சரியாக பங்கிட்டு அதுல அந்த லக்ன புள்ளி இருப்பதாக வைத்து பலன் உரைத்தால்தான் அந்த தோராய பாவகத்துக்கே பலன் சரியாக வரும். இதுல பாவக கணிதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது சபரி பஞ்சாங்க ஆசிரியர் சதாசிவம் ஐயா எழுதிய பாவக ஸ்புட கணிதம் அப்படிங்கிற நூல் ஒன்று, வின்சிட்டி பாவஸ்புடம்னு ஒன்று, மாதேஸ்வரன் பாவக ஸ்புடம் அப்படிங்கிற புத்தகம் ஒன்று, ஆனந்த போதினி டேபிள் பாவாஸ் அப்படிங்கிற புத்தகம் ஒன்று. இத்தனை வகையில் கணிச்சாலும் இன்னும் இப்போ இருக்கிற மென்பொருள்கள் எல்லாம் கணிச்சாலும் இந்த லக்ன பாவகம் தன்னுடைய விரிவலை ஒரே அளவில் இருக்கிற மாதிரி இல்லைங்க. அப்போ அடிப்படையே இப்ப இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பாவக கணிதத்தில் மாறுதுங்க. எப்படிங்கன்னா இந்த லக்ன பாவகம் அப்படிங்கிறது 27 பாகையும் இருக்கலாம், 33 பாகையும் இருக்கலாம். ஆனா அந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது 13 பாகையில் தான் இருக்க வேண்டும். இதே 33 பாகையில் லக்ன விரிவு இருக்குது அப்படின்னா 16 பாவகின் மையத்தில் தான் அந்த லக்ன புள்ளி இருக்க வேண்டும். இதுதான் சரியான பாவகத்தை அமைக்கக்கூடிய ஒரு நோக்கு. அப்போ இது எப்படி நம்மளுக்கு பலன்ல மாறுபடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லக்ன பாவகம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற அளவில், அதாவது கணினி ஜாதகத்தில் இருந்து எடுத்து போட்டது தான் இந்த பாவக கணிதத்தின், அதாவது ஒவ்வொரு பாவகத்தின் விரிவு. அப்படியே கூட கேட்டாங்க,
லக்ன புள்ளி தான் இருக்குது, மற்ற பாவத்துக்கெல்லாம் மையப்புள்ளி இருக்குதா அப்படின்னு. எல்லா பாவகங்களுக்கும் மையப்புள்ளி இருக்குதுங்க. இது பார்த்தீங்களா? அப்போ லக்ன பாவகத்துக்கும் முன்பின் பாவகங்கள் ரெண்டுமே அதனுடைய விரிவில் ஒரே மாதிரி இருந்தா லக்ன பாவகத்தின் விரிவும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது 12ஆம் பாவகத்தின் விரிவளவும் லக்ன பாவகத்தின் விரிவளவும் 2ஆம் பாவகத்தின் விரிவளவும் ஒரே அளவில் இருக்கும். இதுதான் சரியானதாக இருக்கும். இதுல 7ஆம் பாவகத்தின் விரிவு அளவும் 6ஆம் பாவகத்தின் விரிவளவும் 5ஆம் பாவகத்தின் விரிவளவும் இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லக்ன பாவகத்தின் விரிவின் அளவில் தான் இருக்கும். இதுதான் ஒரு சரியான கணிதம். இதை வச்சுதான் சரியான பலனை நிர்ணயம் பண்ண இயலுமுங்க. என்னுடைய ஆய்வில் நான் தெரிஞ்சிட்டா தீர்வுங்க. அப்போ இந்த 12ஆம் பாவகத்தின் விரிவு, லக்ன பாவகத்தின் விரிவு, 2ஆம் பாவகத்தின் விரிவு, 6ஆம் பாவகத்தின் விரிவு, 7ஆம் பாவகத்தின் விரிவு, 8ஆம் பாவகத்தின் விரிவு, இந்த 6 பாவகங்களின் விரிவும் ஒரே அளவில் இருக்கணுங்க. இருக்குமுங்க சரியான கணிதம் செய்தால். நான் செய்திருக்கிறேனுங்க. இதே போல 3ஆம் பாவகத்தின் விரிவும் 4ஆம் பாவகத்தின் விரிவும் 5ஆம் பாவகத்தின் விரிவும் 9ஆம் பாவகத்தின் விரிவும் 10ஆம் பாவகத்தின் விரிவும் 11ஆம் பாவகத்தின் விரிவும் ஒரே அளவில் இருக்கணுங்க. இதுதான் அந்த பாவக கணிதம் சரியாக செய்திருக்கிறார்கள் என்றதுக்கு ஆதாரம்ங்க. அப்போ இந்த அளவில் பாவக கணிதம் செஞ்சு பலனை நாம நிர்ணயம் பண்ணி தெரிவிச்சாதான் அது அந்த ஜாதகருக்கு கணிசமான பலனை நாம தெரிவிப்பதற்கு உரியதாக இருக்குமுங்க. அடுத்து இந்த ஜோதிடத்தில் இன்னைக்கு இருக்கிற மருத்துவத்தில் எப்படி ஹோமியோபதி, சித்த வைத்தியம், ஆங்கில வைத்தியம், ஈட்ட வைத்தியம், அந்த மாதிரி பராசர முறை, சுகர் நாடி, ஈஸ்வர நாடி, சந்திர நாடி, பிரசன்னம் இப்படி இருக்குங்க. ஆனால் பரிகாரம் எல்லாத்துக்கும் ஒன்றே தானுங்க. அப்போ எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த தலைவலி தீரணும்னா எந்த வைத்தியத்தை பார்த்தாலும் அந்த தலைவலி தீரும். இது தானுங்க இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளின் சமாச்சாரம். ஆகையினால எந்த ஜோதிடமும் சளைத்தது அல்ல. அவங்கவங்க அந்தந்த இதில் சிறப்பாக கவனிப்பாக கணிப்பாக தெரிவிக்கக்கூடிய பலன்கள் சரியாகவே இருக்கும். இப்போ நான் பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒன்று தான். இந்த பரிகாரம் எல்லாத்துக்குமே ஒத்து வரும். அப்போ ஒவ்வொரு பாவகத்தையும் அமைக்கக்கூடியது இந்த 27 நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்கள் தான். இதில் ராசியில் பாவகத்தை அமைக்கிறது 2.25 நட்சத்திரம். இது தோராய பாவகம். ஆனால் நவாம்சத்தில் அந்த பாவகத்தை அமைக்கிறது 9 நட்சத்திரம். இது தோராய பாவகம். இப்போ நான் சொல்கிறது அப்போ இந்த 27 நட்சத்திரங்களும் கொண்டு அமைக்கிறது தான் இந்த 12 பாவகங்களும். இதில் 3, 6, 8, 12 மறைவிட பாவகங்கள். இந்த பாவகத்துக்கு உரிய கிரகம், இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம், இந்த பாவக அதிபதியோட சேர்ந்த கிரகம், இந்த பாவக அதிபதியால் பார்க்கக்கூடிய கிரகம், இந்த பாவக அதிபதியின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம், இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் தொகுப்பில் இருக்கக்கூடிய கிரகம், இதெல்லாம் தீமையைத்தான் செய்யும்னு விதி இருக்குதுங்க. அப்போ இந்த 6, 8, 12 அப்படிங்கிறதுக்கு இப்படிங்கிற போது இதில் அமாவாசை பௌர்ணமியை தவிர்த்து இருக்கக்கூடிய திதியில் பிறந்தவங்களுக்கு குறைஞ்சது 2 ராசி சூனிய ராசியாக போயிருங்க. குறிப்பிட்ட திதிக்கு 4 ராசியும் சூனிய திணியாக இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த 12 லக்னத்தில் 4 லக்னம் சரலக்னமுங்க.
4 லக்னம் ஸ்திர லக்னமுங்க, 4 லக்னம் உபய லக்னமுங்க. இந்த சரலக்னத்துக்கு 2, 7 மாரக பாவகங்கள், 11 பாதக பாவகம். ஸ்திர லக்னத்துக்கு 3, 8 மாரக பாவகங்கள், 9 பாதக பாவகம். உபய லக்னத்துக்கு 2, 12 மாரக பாவகங்கள், 7 பாதக பாவகம். அப்போ இந்த 3, 6, 8, 12 எல்லா லக்னத்துக்கும் மறைவிடம் தானுங்க. ஆனா இந்த சரலக்னத்துக்கு ஒரு விதமாக மாரக பாவகங்களும் பாதக பாவகமும், ஸ்திர லக்னத்துக்கு ஒரு விதமாக மாரக பாவகங்களும் பாதக பாவகமும், உபய லக்னத்துக்கு ஒரு விதமாக மாரக பாவகங்களும் பாதக பாவகமும் இருக்கிறது அல்லவா? அப்போ இந்த 3, 8, 12 விட தீமையை தரக்கூடியது இந்த மாரக பாதக பாவகங்கள். இந்த மாரக பாதக பாவக தோஷத்தையும் இந்த 27 நட்சத்திரத்துக்கு சாந்தப்படுத்துறதுனால நாம நீக்கிக்கலாமுங்க. இப்போ இந்த 27 நட்சத்திரத்துக்கு எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்ல போனோம்னா, இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் இருக்குங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், அசுவினிக்கு எட்டி மரம், மகத்துக்கு ஆலமரம், மூலத்துக்கு மராமரம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கான 3 நட்சத்திரத்துக்கு மரங்கள் இருக்குதுங்க. அந்த மரங்கள் விஜயமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுவெட்டிபாளையம் என்ற கிராமத்தில் இருக்கிற பேரையன் ரங்கம்மா தேவி கோவில் வனத்தில் இருக்குதுங்க. இது ஒரு சமாதி கோயிலுங்க. இங்கே வழிபாடு, ஜபம், தியானம் இது எல்லாம் செய்யறதுக்கு சிறப்பான இடங்கள் இருக்கின்றன. நாங்கள் போகிறோம், அங்கே சமாதி கோயில்லையும் வழிபாடு செய்கிறவங்க செஞ்சுக்கலாம், இல்லை தியானம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அதை விட்டு உள்பக்கம் போனோம்னா வனம் இருக்குங்க. அந்த வனத்தில் தான் இந்த 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்கள் இருக்குதுங்க. அந்த மரத்துக்கு இயற்கையான உரம் இட்டு, இயற்கையான உரம்னா மண்புழு இல்லைங்க, அதாவது மாட்டுச்சாணி அல்லது மாட்டுச்சாணியில் செய்யப்பட்ட வரட்டி. இது பூஜை சாமான கடையில் கிடைக்குமுங்க. இதையே வாங்கிட்டு கொண்டு போய் அந்த மரங்களுக்கெல்லாம் போட்டு அங்கேயே குழாயில் தண்ணி வருமுங்க. அந்த குழாய் தண்ணியை பிடிச்சி அந்த 27 மரத்துக்களும் ஊட்டிட்டா இது முதல் தடுப்பு பாதுகாப்பு. அதாவது தடுப்பூசி, தடுப்பு மருந்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதை அமைஞ்சு போயிருங்க. இந்த நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த 12 பாவகத்திலும் இருக்கக்கூடிய அநேகமான தோஷங்களை அது நீக்கிவிடும் அல்லது தடுத்துவிடும். அப்போ தொடர்ந்து அதை செய்ய போகும்போது சுத்தமாகவே அந்த தோஷங்கள் நீங்கி விடுங்க. இன்னும் அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள்களை தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இது கோயில் சம்பந்தப்பட்ட பரிகாரமே இல்லைங்க. இந்த பரிகாரத்தை எல்லா மதத்துக்காரர்களும், ஏன் சாமியையே கண்டுக்காதவங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சு வாழ்க்கையில் நன்மை பெறலாமுங்க. ஏன்னா இந்த ஜோதிடம் என்பது அறிவியல் ரீதியானது. அப்போ அறிவியல் ரீதியானதை எல்லோரும் அனுசரித்து ஆதரித்துத்தான் ஆக வேண்டும். அது விட்டா வழி இல்லை. அப்போ இது எல்லாத்துக்கும் அவசியமான கருத்து தாங்க. இதில் இந்த ஆஞ்சநேயர் அடுத்த விநாயகர், இந்த ரெண்டுக்குமே இந்த நவகிரகத்தில் ஒரு சிறப்பான ஒரு சமாச்சாரம் இருக்குதுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகரை வழிபட்டா இந்த நவகிரகங்களின் தோஷம் கட்டுப்படும் அல்லது நீங்கும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கு. இதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபட்டாலும் அந்த நவகிரகங்களுடைய தோஷம் நீங்கும் அல்லது கட்டுப்படும் இப்படிங்கிறதெல்லாம் நடைமுறையில் இருக்குது, செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆஞ்சநேயரும் விநாயகரும் இணைஞ்ச மாதிரி மேச்சேரி அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு பக்கம் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு.
அதில் வந்து ஆஞ்சநேயரும் தனியாக இருக்கிறாருங்க. அதுபோக இந்த ஆஞ்சநேயர் பாதி, விநாயகர் பாதி. நீங்கள் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் எப்படி அம்மை பாதி அப்பன் பாதி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குங்க சுதை. அப்போ அங்கே போய் வழிபாடு பண்ணுறதுக்கு இது தனிப்பட்ட இடம், தியானம் பண்ணலாம். அப்போ அங்கே போயிட்டு வந்தாலும் இந்த நவகிரக தோஷங்கள் கட்டுப்படும். இந்த 12 சமாச்சாரம், அதாவது 12 பாவகத்தின் வரக்கூடிய தோஷங்களும் கட்டுப்படுத்தலாம். ஏன்னா நவகிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் தானே அந்த 9. அதாவது குருவுன்னு எடுத்துட்டா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்போ இந்த 3 நட்சத்திரமும் இந்த குருவுக்கு தானே கட்டுப்படக்கூடியது. அப்போ அந்த 3 மரத்துக்கு நாம் வந்து உரமிட்டு தண்ணி ஊற்றினா இந்த குருவினால் வரக்கூடிய கெடுதல்கள் தவிர்க்கப்படும். இதே மாதிரி ஒரு தசை நடக்குது, அந்த தசை அந்த ஜாதகருக்கு சரியில்லை. இப்போ அந்த தசை சனி தசையாகவே எடுத்துக்கலாம். அப்போ இந்த சனிக்குண்டான பூசம், அனுசம், உத்தரட்டாதி இந்த கிரகங்களுக்கு உண்டான மரங்களுக்கு உரமிட்டு தண்ணி ஊற்றினாவே அந்த சனி சாந்தமாயிருவாருங்க. அந்த திசையில் வரக்கூடிய கொடுக்கக்கூடிய கெடுதலை வந்து அவர் நிறுத்திக்குவாருங்க. அப்போ எந்த ஒரு கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது கோச்சாரத்தில் அது 7.5 சனி, சதுஷ்டாஸ்ம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, ஜென்மகுரு, ஜென்ம ராகு, இந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில் கிரகங்கள் பலன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான நட்சத்திரங்களுக்கு நாம் உரமிட்டு தண்ணி ஊற்றினா அந்த கிரகங்கள் தங்களுடைய தீமையான பலன்களை நிறுத்தி கொள்ளும். அப்போ வந்து எளிமையாக எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் நாம் வந்து தீமையை தவிர்த்து விட்டு நியாயமான பலனை அனுபவித்து இறுதியில் இயற்கையோடு இணையலாம். அப்போ இறுதியில் இயற்கையோடு இணைஞ்சாதான் நம்மளுக்கு மறுபிறவி இல்லை. நம்மளுடைய நோக்கமே வந்து இப்போ செயல்பட்டு இருக்கிறதே வந்து மறுபிறவி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமாக சமாச்சாரம் இருக்குது. அதனால தான் பாவங்களை செய்யாதீங்க, கடைசிக்கு புண்ணியம் செய்யாட்டியும் பரவாயில்ல பாவங்களை செய்யாதீங்க அப்படின்னு பெரியவங்க வலியுறுத்துகிறாங்க. அப்போது இதை வந்து நாம் வந்து இந்த எளிமையான தர்மங்களை தானங்களை செஞ்சாவே வந்து நாம் பாவங்கள் செய்யாமல் நல்லதை செய்யக்கூடியவர்களாக ஆகி நம்ம பிறவி இந்த பிறவியோடு நிறையறியக்கூடிய ஒரு நிலையை நாம் பெறலாமுங்க. ஆகையினால என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் இந்த நட்சத்திர மரங்களுக்கு, ஏன்னா இந்த 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களுக்கு உட்பட்டது தான். அப்போ அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான நட்சத்திரங்களுடைய மரங்களுக்கு நாம் உரமிட்டு தண்ணி ஊற்றலாம். அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டுவிடும். ஆகவே இதை செய்து பொதுமக்கள் பயனை பெற வேண்டும் என்பது எனது விருப்பம். மேலும் இப்போ வந்து இதுவரைக்கும் பேசிட்டு இருக்கிறது இப்படி தான் தெரிவித்துட்டு இருக்கிறாங்க. அதாவது மேசராசியின் அதிபதி, விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய், மிருகசீரிடம் நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இதுக்கு அதிபதி செவ்வாய். இப்படியே தான் இந்த 12 பாவகங்களுக்கும் இந்த 27 நட்சத்திரங்களுக்கு இந்த 9 கிரகங்களை அதிபதி அதிபதினு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கிரகங்களின் உண்மையான நிலையை நான் இப்போ ஆதாரத்தோடு சொல்கிறேனுங்க. எத்தனையோ நட்சத்திரத்தில் 27 அப்படிங்கிற ஒரு தொகுதியைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த 27 நட்சத்திரமாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து இன்னும் தமிழில் சொல்ல போனால் புரவி, அடுப்பு கொண்டை, ஆரல், இப்படி பேருக்கு நட்சத்திரத்துக்கு தமிழில் வந்து இந்த ஜோதிடம் நல்லா இருந்திருக்குதுங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு என்னமோ வந்து வடநாட்டிலேருந்து வந்ததாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல, தமிழ்நாட்டிலும் இந்த ஜோதிடத்துக்கு ஆணித்தரமான சமாச்சாரங்கள் இருக்கின்றன. ஆக
இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரங்களுக்கோ ராசிகளுக்கோ அதிபதிகள் அல்ல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 27 நட்சத்திர குழுவில் இருக்கக்கூடிய சூரியன்கள் ஒரு சூரியன் தான் நம்ம சூரியன். இந்த சூரியனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இதில் இருக்கக்கூடிய பூமியின் குழந்தை தான் சந்திரன். இது யதார்த்தம் தானுங்க. அப்போ இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பேரன்கள் போய் நம்ம சூரிய நாட்டா 3-4 சூரியன் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கு 10-15 சூரியன்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கு அதிபதியாக இருக்க இயலுங்களா? அப்போ அந்த ராசிக்கு இவங்க பிரதிநிதியாக இருக்கலாம், அந்த நட்சத்திரங்களுக்கு இந்த கிரகங்கள் பிரதிநிதியாக இருக்கலாம். இது தானுங்க ஆதாரபூர்வமாக யதார்த்தமாக வருது கருத்துக்கு. அப்போ நம்மளுக்கு சொன்னது அவங்க அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. மறுபடி எடுத்தவை இப்படி எடுத்துட்டாங்க அதிபதின்ட்டு. ஆனால் இந்த கிரகங்கள் இந்த ராசியை என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுங்களா? தமிழில் ஓரை வட்டம். இந்த ராசி மண்டலத்துக்கு தமிழில் பேர் ஓரை வட்டம், நவாம்சத்துக்கு உள்ளோரை வட்டம்னு பேருங்க. அப்போ இந்த ஓரை வட்டத்துக்கோ அல்லது உள்ளோரை வட்டத்துக்கோ அல்லது உடுக்களுக்கோ ஒன்றும் இல்லைங்க. இந்த நோட்டில் ஜாதகம் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த திசை இருப்பை எழுதுறது ஜனனகால உடுமகா திசை இருப்புன்னு தான் எழுதுவாங்க. அப்போ உடுனா நட்சத்திரம் எழுதுங்களா? அப்போ தமிழில் சமாச்சாரம் நிறையா இருக்குதுங்க. ஆகையினால இந்த தமிழில் உள்ள போய் பார்க்க நம்மளுக்கு சுரங்கத்தில் போய் ஒன்றுமில்லை, கருப்பு தங்குங்கிற நிலக்கரியும் கூட சமயத்தில் தங்கத்தை விட தன்மையுடையதாக இருக்கும். அது போன்ற நம்மளுக்கு ஒரு அருமையான பொருளை தரக்கூடியதாக இருக்குமுங்க. இன்னும் இந்த ஜோதிடத்தில் அஷ்டவர்க்கம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த அஷ்டவர்க்கத்தை பற்றி பெரிதாக தெரிவிப்பவர்களே இல்லை. ஏன்னா அது அவ்வளவு குழப்பமானது, நிறையா கணக்குகளை போடணும். அப்போ ஒரு லக்னத்துக்கு சுபர்கள், அசுபர்கள், யோகர்கள், அவயோகர்கள் இப்படியெல்லாம் இருக்குதாங்க இல்லைங்களா? அப்போ இதையெல்லாம் வச்சு தானே நாம் 12 பாவத்துக்கு நிர்ணயம் பண்ணுற பலனை. அப்போ இந்த லக்னத்துக்கு அந்த சுபகிரகங்கள் வலிமையாக இருந்து அஷ்டவர்க்கத்தில் பலன் கொடுத்தா அந்த பலன்கள் அந்த லக்னத்துக்கு சாதகமாக செயல்படும். இதே அந்த லக்னத்துக்கு அசுபராக இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமையாக இருந்து பலன்களை கொடுத்தால் அந்த பலன்கள் என்னென்ன பாவகத்தில் விழுதோ அந்தந்த பாவகத்தில் அந்த ஜாதகருக்கு அனுகூலமான பலன்கள் நடைபெறாது. அப்போ இதையெல்லாம் தீர்மானிச்சு தான் அஷ்டவர்க்க பலனை நாம் தெரிவிக்கணுங்க. அதுக்கு இந்த மாதிரி புள்ளி வைக்கணுங்க முதல்ல அந்தந்த கிரகத்துக்கு உண்டான நேரத்தில். அப்போதான் இந்த நேரமா சூரியன் அதாவது கெட்டி ஆரஞ்சு, மெளிர் ஆரஞ்சா சந்திரன், இளம் பச்சையா புதன், சிகப்பா செவ்வாய், மஞ்சளா குரு, சுக்கிரன் வெள்ளை. அதுக்கு தகுந்தாப்புல ஒரு நிறத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன், சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறத்தை தான் நான் இதில் கொடுத்துருக்கிறேன். சனி அப்படின்னா கருநீலம், லக்னத்துக்கு கரும்பச்சை. இப்போ இதுதான் இந்த நிறத்தை பார்த்தே இது இந்தந்த பாவகங்களில் பரல் போட்டிருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி அமைக்கக்கூடிய சக்கரமுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னம் அப்படிங்கிறது என்ன பாகையில் இருக்குதோ அதே பாகையில் அதுக்கு வேண்டிய கிரகங்கள் இருக்கிற இடத்துலேருந்து என்னென்ன பாவகத்தில் பலன்கள் கொடுக்குதோ அந்தந்த பாவகத்தில் தான் அது 100% செயல்படும். அந்த விகலை இல்லை பாகை மாறி, அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் 10வது பாகையில் இருக்குதுன்னு வச்சுங்க லக்னம் புள்ளி. ஆனால் அதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் 25வது பாகையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 10க்கு 25க்கு 15 பாகை இடையில வந்துருச்சுங்களா? அப்போ அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய அஷ்டவர்க்க
பரல்களுடைய பலன் வந்து அந்த பாவகத்துக்கு 100% அநேகமாக கிடைக்காதுங்க. அது அடுத்த பாவகத்துக்கு போயிருங்க. இப்படித்தான் அஷ்டவர்க்க பலனை நிர்ணயம் பண்ணி தெரிவிக்கணுங்க. இது அநேகமாக ஒத்து வரும். இதுல இன்னொன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, வர்க்கோத்தமம் அப்படின்ட்டு. இந்த வர்க்கோத்தமம் அப்படிங்கிறத 100% இருக்குதா, 80% இருக்குதா, 60% இருக்குதா, 40% இருக்குதா, 20% இருக்குதா, இப்படிங்கிறத இந்த சக்கரத்தில் ராசி நவாம்சம் அப்படிங்கிறத இதில் அமைக்கலாமுங்க. அந்த அளவுக்கு இதில் சமாச்சாரங்கள் இருக்குது. அப்போ இந்த புனர்பூசம் 3 அப்படிங்கிறது மிதுனத்தில் இருக்கும். அதே மாதிரி நவாம்சத்துலேயும் புனர்பூசம் 3 அப்படிங்கிறது மிதுனத்தில் இருக்கும். அப்போ ஒரு ராசிக்கு 9 பாகம், அதாவது பாதங்கிறது நட்சத்திரத்தை வச்சு பேசுகிற போது பாதம்னு பேசணுமுங்க. இது ராசியை பிரித்து பேசுகிற போது பாகம் அப்படின்னு தான் தெரிவிக்கணுமுங்க. அப்போ ஒரு ராசிக்கு 9 பாகம். இந்த 9 பாகத்தில் இந்த புனர்பூசம் 3 அப்படிங்கிறது ராசியில் 9வது பாகத்தில் இருக்கும். நவாம்சத்தில் வந்து 3வது பாகத்தில் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுவினி பரணி கிருத்திகை ஒரு சுத்து, ரோகிணி மிருகசீரிடம் ஐயா இருங்க, ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை இது ஒரு சுத்து. அடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது ஒரு சுத்து. அப்போ புனர்பூசம் அப்படிங்கிறது 3வது பாகத்தில் தானே வருது நவாம்சத்தில். அப்போ ராசியில் வந்து அது 9வது பாகத்தில் தானே இருக்கு. இது எப்படிங்க வர்க்கோத்தமமாகு? அதாவது 3ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய நவாம்சத்தில் அந்த புனர்பூசம் 3 அப்படிங்கிறது ராசியில் வந்து 9ஆம் பாகத்தில் இருக்கிற போது இந்த புனர்பூசம் 3 அப்படிங்கிறது நவாம்சத்தில் அதே 9வது பாகத்தில் இருந்தால் 100% வர்க்கோத்தமம். இதே புனர்பூசம் அந்த 3ங்கிறது வந்து 8வது பாகத்தில் இருந்தால் 80% வர்க்கோத்தமம். இதே அது 7வது பாகத்தில் இருந்தால் 60% வர்க்கோத்தமம். இதே அது 6வது பாகத்தில் இருந்தால் 40% வர்க்கோத்தமம். 5வது பாகத்தில் இருந்தால் 20% வர்க்கோத்தமம். இங்கு இருக்கிறதோ 3வது பாகத்தில். இது எப்படிங்க புனர்பூசம் 3 வர்க்கோத்தமமாக? ஆனால் வர்க்கோத்தமம் அப்படின்னு பலன் பேசினா அது எப்படிங்க ஒத்து வரும்? அப்போ இதையெல்லாம் உள்ளே போய் பார்த்து பலனை தீர்மானித்து நிர்ணயம் பண்ணி நாம் தெரிவித்தாதான் நாம் இந்த ஜோதிடத்தை நிலைப்படுத்த முடியும். இந்த ஜோதிடத்தை நிலைப்படுத்தினா தான் இந்த ஜோதிடத்தை நம்பி இருக்கக்கூடிய நாம வாழ முடியும், பொதுமக்களையும் வாழ வைக்க இயலும். வாய்ப்புக்கு நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க. ஐயா உட்காருங்க. இப்போ ஜாதகருக்கு என்ன பிரயோஜனம், அல்லது வர்க்கோத்தமம் அடையக்கூடிய கிரகம் தீய கிரகமாக இருந்தால் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு அவங்க தப்பிச்சிக்க முடியும்? இதுக்கு நீங்கள் விளக்க சொல்லுங்கள். ஐயா புரியுதுங்களா நான் சொல்கிறது? இது அடிப்படையே தானுங்க. அதாவது வந்து அந்த லக்னத்துக்கோ ராசிக்கோ வேண்டிய கிரகங்களாக இருந்தால் அந்த கிரகம் வலிமையாக இருந்து வர்க்கோத்தமம் அடைந்ததாக இருந்தால் சரிங்க, அது நன்மையை கணிசமான அளவில் செய்யும். இதுல தீய சமாச்சாரங்கள் அந்த கிரகத்துக்கு தொடர்பில் இருக்கக்கூடாது. இதே அந்த கிரகம் வலிமை இல்லாமல் இருந்து வர்க்கோத்தமாக இருந்து அது கெடுதலை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் கெடுதலை செய்ய அதனால் இயலாதுங்க. அப்போ இதுல சதவிகித அளவில் அந்த வர்க்கோத்தத்தை முதல்ல நிர்ணயம் பண்ணுவோம். இப்போ ரேவதி 4 அப்படிங்கிறது மீனத்தில் 100% வர்க்கோத்தமம், அஸ்வினி 1 அப்படிங்கிறது மேசத்தில் 100% வர்க்கோத்தமம். இப்போ அந்த ரேவதி 4ல் புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஜாதகர் அந்த புதனுடைய லக்னமான மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ அல்லது மிதுன ராசியிலேயோ கன்னி ராசியிலேயோ ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்திலேயோ பிறந்திருந்தால் அந்த புதனால் அந்த ஜாதகர் நன்மையை பெறுவார் கணிசமாக. ஏன்னா ரேவதி 4 அப்படிங்கிறதெல்லாம் புதனுக்கு நீச்சம் இல்லை. அதாவது உத்தரட்டாதி 3ல் பாதியோத புதனுடைய நீச்சம் நிறைவடைஞ்சு போகுது. 15 பாகை நீச்சம்ங்க மீனத்துல புதன். ஏன்னா 15 பாகை உச்சம் கன்னியில புதன் சரிக்கு சரியா தான் இருக்கும். இதே
மேசத்தில் சூரியன் 10 பாகை வரைக்கும் உச்சம்னா துலாத்தில் 10 பாகை வரைக்கும் தான் சூரியன் நீச்சம். இதே துலாத்தில் 20 பாகை வரைக்கும் சனி உச்சம்னா அதே 20 பாகை வரைக்கும் தான் மேசத்தில் சனி நீச்சம். இதே ஒண்ணும் இல்லைங்க. ரிஷபத்தில் சந்திர உச்சங்கிறாங்க. 3 பாகைதானுங்க ஆரம்பத்தில் உச்சம். ஒரு பாகையின் நிறைவு கூட வர்றது இல்லைங்க. ஒரு நட்சத்திரத்தின் பாதத்தின் நிறைவில் கூட அவர் உச்சமா இல்லை. 3:20 கூட அவர் உச்சம் இல்லை. 3 பாகையில தான் உச்சம். அப்போ அந்த 3 பாகை தான் விருச்சகத்தில் அவர் நீச்சமுங்க. அடுத்து அனுஷம் கேட்டையில எல்லாம் சந்திரன் இருந்ததுன்னா அவர் நீச்சம் இல்லைங்க. ஆகையினால இதையெல்லாம் அனுசரிச்சு பலனை நிர்ணயம் பண்ணி பொதுமக்களுக்கு தெரிவித்து இந்த ஜோதிடத்துறையை நிலைப்படுத்த வேண்டும். இந்த ஜோதிடத்தினால நாமளும் வாழ்ந்து பொதுமக்களும் வாழ வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அலைபேசி எண்கள் 88 70 53 10 83. என்னுடைய ஊர் விஜயமங்கலம். என்னுடைய பெயர் கருணாகரன். இப்போ நான் இந்த 12 கட்டத்தில் நான் ஜாதகம் பார்க்கறது இல்லை. இந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பை இந்த மாதிரி சக்கரத்துக்கு கொண்டு போயிடுவேன். இந்த மாதிரி சக்கரத்தினுடைய சமாச்சாரத்தை தான் வெளியே பிளக்ஸா கட்டிக்கிறேன். இதுல போட்டோம்னா இந்த 12 கட்டத்தில் சனி, சுக்கிரன், செவ்வாய் ஒரே இதுல இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது ஒரே இதுல தான் இருக்குதா அப்படிங்கறத உறுதியா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சக்கரம் தான் பயன்படும். இதுல போட்டோம்னா இந்த பாவகத்தின் அளவீடுகளை வளர்ந்துடலாம். இதுவரைக்குமே கணினி ஜாதகத்திலையும் கூட இந்த மாதிரி ஒரு வரையறதுக்கு உண்டான சமாச்சாரங்களை இதுவரைக்கும் உலகத்தில் கொடுக்கவே இல்லைங்க. நானும் பார்த்துட்டுங்க. அப்போ இன்னைக்கு நான் இது கண்டுபிடிச்சி 20 வருஷம் ஆச்சு. நான் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவன். இந்த திருச்செங்கோடு இந்த ஜோதிட சங்கம் தான் என்னை வாழ வைக்கிறதுக்கு வழிகோலிச்சு. கடகம் ராமசாமி ஐயா தான் நீங்க பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க வாங்கன்னு எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணாருங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேனுங்க, இந்த ஜோதிட சங்கத்துக்கு நான் கடமைப்பட்டு உள்ளேன். நன்றி, வணக்கம்.